நுட்பம் பாட்காஸ்டுக்காக கவிதைகளை எழுதி வாசிப்பவர் கவிஞர் பிரிமியா கிராஸ்வின். முதல் கவிதையின் தலைப்பு பூ. வெறும் தலையா போறியே, கொஞ்சம் பூ வாங்கி வச்சுட்டு போமா என்பாள் அந்த நடைமேடை பூக்கார பாட்டி. வேண்டாம் எனும்படி தலையசைத்து கொண்டே, உடம்ப பார்த்துக்கோங்க பாட்டி என்பேன் நான். ஒரு நாள் கூட நான் அவளிடம் பூ வாங்கியதுமில்லை. ஒரு நாளும் அவள் தன் உடம்பை பேணவும் இல்லை. நடைபாதையில் சில நாளாய் அவளை காணவில்லை. யாராவது பூ வாங்கிக் கொள்ளச் சொல்ல மாட்டார்களா என்றிருக்கிறது. இரண்டாவது கவிதையின் தலைப்பு உதிரும் மஞ்சள். மஞ்சள் பூக்கள் அடர்ந்திருந்த மரமொன்றின் அடியில் பள்ளிச் சிறுமி நான் தினமும் நிற்பேன். தலை மீது ஒற்றை பூ மட்டும் உதிர்ந்துவிட்டால் போதும், அன்றைய நாளில் எல்லாம் சுகப்படும் என்று நம்பியிருந்தேன். அன்றைய தேர்வில் படித்த கேள்விகள் மட்டும்தான் வரும் என்று என் பிரியத்துக்குரிய ரெமி டீச்சர் என்னை வெரி குட் கேர்ள் சொல்லுவாள் என்று, வேப்பமுத்துக்கு சவ்வு மிட்டாய் வாட்ச் கட்டிவிடுகிற தாத்தா கொசுராய் கொஞ்சம் மிட்டாயே என் கன்னத்தில் ஒட்டுவார் என்று, எல்லா நாளும் கேட்டவுடன் மலர் உதிர்த்து விடுகிற மரம் நீ எப்போதும் என்னுடன் இருப்பாயா என்றபோது பூவை உதிர்க்காமல் சும்மா இருந்தது. பிறகொரு நாள் அவ்விடத்தில் தார்ச்சாலை வந்தது.